ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்யூ சொல்லணும். சித்தாரா ப்ரொடக்ஷன்ஸ் நாகவம்சி சாருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் இந்த படத்தை வந்து கொடுத்ததுக்கு. பிரைமார்க் லிங்குசாமி சார் அண்ட் ஹிஸ் டாட்டர் ஃபஸ்ட் டைம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த படம் வந்து அடுத்து நன்றி வந்து வெங்கிக்கு தான் சொல்லணும். ஆக்சுவலி வெங்கி கூட வந்து வாத்தி படத்தில் தான் ஃபஸ்ட்டு சேர்ந்தேன். அது வந்து பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் லக்கி பாஸ்கர் சேர்ந்து பண்ணேன், அதுவும் பெரிய ஹிட் ஆச்சு. திருப்பி விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். ஸோ 3 படம் ஹேட்ரிக். தேங்க்ஸ் வெங்கி. ஆக்சுவலி வாத்தி ஹிட் ஆனது வந்து 2 ஸ்டேட்லேயுமே பாட்டு பெரிய ஹிட்டு. எனக்கு நேஷ்னல் அவார்ட் கிடச்சிது அந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் தெலுங்குல எனக்கு நிறைய படம் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு வெங்கி தான் காரணம். ஸோ 3வது படமும் இப்போ நான் ஆக்சுவலி வேற ஒரு தெலுங்கு படத்துக்காக போயிருந்தேன் ஹைதராபாத்தில். அங்கே ஃபுல்லாக விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் பற்றி தான் பேசினாங்க. ஸோ எனக்கு ஒரு மாதிரி பெருமையாக இருந்துச்சு. அங்கே வந்து ஏன்னா இப்போ நம்ம போய் ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா நம்ம போய் அண்ணா எப்படி இருக்குண்ணா படம் அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கும், அவங்களாம் வந்து விஸ்வநாதன் சன்ஸ் செம்மையாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்கன்னு சொல்லும்போது அதுதான் உண்மையாக சக்ஸஸ் நான் நினைப்பேன். ஏன்னா நம்ம போய் கேட்டோம்னா ஓகே அதில் ஒன்றும் இல்லை, பட் நம்ம போகிற இடத்துலலாம் அவங்க அந்த படத்தை பற்றி வந்து பேசுகிறாங்க அப்படின்ற போது அது ரியல் சக்ஸஸ் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி எங்கே போனாலும் ஹைதராபாடாக இருக்கட்டும், ஆந்திர பிரதேஷ், கேரளா, ஓவர்சீஸில் வந்து ரொம்ப 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 நல்லா பண்ணியிருக்கு இந்த படம். வெங்கி வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ஓவர்சீஸில் வந்து ஹிட் கொடுத்துட்ருக்காரு. அமெரிக்கா, யூகே எல்லாத்துலேயுமே ரொம்ப நல்லா பண்ணுது படம். ரொம்ப நல்ல நம்பர்ஸ் பண்ணுது. ஆந்திராவில் வந்து ரெக்கார்ட் நம்பர்ஸ் பண்ணியிருக்கு சூர்யா சாருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ வெங்கி. சூர்யா சாருக்கு வந்து இந்த இயர் ரொம்ப ஒரு மேசிவ் ரன். 2 பிளாக் பஸ்டர்ஸ் தொடர்ந்து கொடுத்துருக்காரு. 3வதும் கொடுத்துருவார் தீபாவளிக்கோ இந்த இயர் எண்டில். ஸோ கங்க்ராட்ஸ் சூர்யா சார். உங்களுக்கு சூரரை போட்டிருக்கப்புறம் நான் திருப்பி உங்கள் கூட ஒர்க் பண்ணுற படம் 2வது ஆன ஹேட்ரிக்கில் இருக்கும். ஹேட்ரிக் சீக்கிரமாக கொடுப்போம் அப்படின்னு நம்புகிறேன். அப்புறம் ராதிகா மேம், நிறைய அடி வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஸ்பாட்டில் நானும் ஒரு வாட்டி அடி வாங்கியிருக்கேன். மேம் அடிக்கிற சீன் இருந்தாச்சுன்னா அந்த ரியல் ட்ரைனிங் மெத்தட் ஆக்டிங் கொடுத்துருவாங்க. உண்மையாகவே ஒரு இன்ஸ்பிரேஷன் அவங்க. அண்ட் வாட் அ ரன் மேம். சூர்யா சார் மாதிரி உங்களுக்கும் இந்த இயர் என்ன ரன். தாய் கிழவி இந்த படம், நான் இந்த படம் வந்து ரீரெக்கார்டிங் அப்போ பார்த்துக்கிட்டு இருந்தேன். நைட்டு 2 மணிக்கு 11 இல்லை மேம் 2 மணின்னு நினைக்கிறேன் மேம். நான் வந்து இந்த படம் பார்த்துட்ருக்கேன் செகண்ட் ஹாஃப் ரீரெக்கார்டிங்காக பார்க்குறேன். அழுதுகிட்டே இருக்கேன். எதுக்கு அழுகுறேன்னு எனக்கே தெரியல. இப்போ நைட்டு 2 மணி ஆயிடுச்சுன்னு அழுகுறேனா, இல்லை வந்து படம் பார்த்து அழுகுறேனா, இல்லை எதோ சோகத்தில் அழுகுறேனான்னு தெரியல. அழுதுகிட்டே இருக்கு. அப்புறம் நான் மெசேஜ் பண்ணேன், ரொம்ப நல்லா இருக்குது. அந்த அந்த டெத் சீனுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இமோஷனல் ஆகிடுச்சு. நிறைய மொமெண்ட்ஸ் வந்து ரொம்ப இமோஷ்னலாக சூப்பராக இருக்குது அப்படின்னு. இந்த படத்தில் வந்து நாங்கள் லாஸ்ட் மொமெண்ட்டில் 3 நாளில் பண்ண அந்த 2 பாட்டு வந்து பெரிய ஹிட் ஆயிடுச்சு. இப்போ அதை தான் எல்லோரும் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த உயிரே உயிரேன்ற சாங்கும் அப்புறம் அருகே வருமா அப்படின்ற சாங்கு. அது வந்து பாலாஜி தான் எழுதினார் லாஸ்ட் மொமெண்ட்டில். லாஸ்ட் 2 டேஸில் பண்ணோம். பார்த்தா அந்த பாட்டோடைய இம்பேக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ திடீர்னு நமக்கு மேஜிக் எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. அந்த மொமெண்ட் அது எப்போ வேணால் மேஜிக் வரலாம் மியூசிக்கில். ஸோ தேங்க்ஸ் வெங்கி ஃபார் கிவிங் சச் அ ஹோல்சம் ஃபிலிம் அண்ட் ஒரு இமோஷ்னலாக ஒரு மூவிங் ஃபிலிம், அ குட் ஃபிலிம். அண்ட் ப்ரெஸ் வந்து அவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க இந்த படத்துக்கு. இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ்ஸே தெர் இஸ் நோ நெகட்டிவிட்டி எனிவேர் ஃபார் திஸ் ஃபிலிம். ஸோ தட் இஸ் வெரி ரேர். இட் டசன்ட் கம் வித் எவ்ரி ஃபிலிம். அண்ட் ஒரு ஹேட்ரிக் தொடர்ந்து கொடுக்கறது பெரிய விஷயம் வெங்கி. இட்ஸ் நாட் அ ஈஸி திங் டு கம்ப்ளீட்லி கிவ் ஹிட்ஸ் கண்டினியூஸ்லி. ஸோ கங்க்ராட்ஸ் டு யூ. அப்புறம் சார் வந்து சூப்பராக பண்ணியிருந்தீங்க. நான் வந்து இந்த படத்தில் தான் உங்கள் ஒர்க்கு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பராக பண்ணியிருந்தீங்க சார். அப்புறம் நிறைய சூப்பராக சின்ன வயசில் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் சொன்னாங்க, அது தனியாக பேசுவோம். அப்புறம் கங்க்ராட்ஸ் டு பவானி. ஷீஸ் டன் அ வெரி நைஸ் ஜாப் இந்த ஃபிலிம். ஒரு இமோஷ்னலான ரோலு அவங்க வந்து எடுத்து பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி விடுதலை பண்ணாங்க. இந்த படத்துலையுமே ஒரு சூர்யா சார் முன்னாடி ரொம்ப ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் விஷஸ் டு ஹர். மமிதா, என்ன சொல்கிறது, நான் முதல் நாள் அவங்கள ஷூட்டிங்கில் ரெபலில் ஒர்க் பண்ணோம். எப்படி பார்த்தேனோ இன்னி வரைக்கும் அப்படியே இருக்காங்க. அது ரொம்ப ஒரு ரேர் குவாலிட்டி. ஏன்னா சினிமாவில் நம்ம பார்ப்போம் ஒரு நாளில் வந்து பீப்புள் மாறிட்டே இருப்பாங்க, அவங்களோட தாட்ஸ் மாறிட்டே இருக்கும். பட் மமிதா மாதிரி ஒரு ஹம்பிள் கிரவுண்டட் ஆர்டிஸ்ட் நான் பார்த்ததே கிடையாது. யூ வாண்ட் கோ ரியலி ரியலி ஹை மமிதா. யூ ஆர் ஸோ டெடிக்கேட்டட், ஸோ டேலண்டட் அண்ட் வெரி ஹம்பிள். ஸோ யூ ஹாவ் அ லாங் வே. அடுத்த பிளாக் பஸ்டரும் ரெடி பண்ணிட்டாங்க அடுத்த மாதத்துக்கு நிவின் பாலியோட. ஸோ அதுவும் பிளாக் பஸ்டர் ஆகிடும். ஸோ கங்க்ராட்ஸ் டு யூ மமிதா. தேங்க்ஸ் பாலாஜி, தேங்க்ஸ் அருண் ராஜா, தேங்க்ஸ் கென், அண்ட் தேங்க்ஸ் டு மை மியூசிக் டீம், மை ப்ரொடக்ஷன் டீம். நிமிஷ் இஸ் அ கிரேட் சினிமாட்டோகிராஃபர். நான் லக்கி பாஸ்கர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு ஷாட் வந்து
வைக்கிறாங்க, ஒரு லென்ஸ் வைக்கிறாங்க, ஒரு ஆங்கிள் வைக்கிறாங்க, ஓகே ஒரு ஜிம்மி வைக்கிறாங்கன்னா அதோடைய ஆப்ரேஷன் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப ஒரு கேமராமேனுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். ஹீ மேக்ஸ் எவ்ரி ஷாட் ஒர்க். ஸோ ஐ வாஸ் ஸ்டன்ட் பை ஹிஸ் ஒர்க். லோகாவாக இருக்கட்டும், இல்லைனா வந்து லக்கி பாஸ்கராக இருக்கட்டும், இல்லை இந்த படமாக இருக்கட்டும், ஹீஸ் டன் இஸ் பெஸ்ட். அமேசிங் ஜாப். அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். கண்டிப்பாக இந்த படம் தேட்டரில் போய் பாருங்கள். எப்படியும் இட்ஸ் 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 டூயிங் ரியலி வெல். ஒரு பிளாக் பஸ்டர் படம் கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் டு த ஹோல் டீம். அண்ட் பார்க்காதவங்க தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. ఇప్పుడు 49లో ఏఎంహెచ్ టెస్ట్ మరియు వీర్య విశ్లేషణ ₹999 మాత్రమే. ఐవీఎఫ్ ప్యాకేజ్పై ₹20,000 తగ్గింపు. ఉచిత కన్సల్టేషన్, ఉచిత అల్ట్రాసౌండ్ స్కాన్. అపాయింట్మెంట్ల కొరకు సంప్రదించండి 8977738819. 49 అంటే ఆనందం, 49 అంటే సంతోషం.